துறவி சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க நெறையா இருக்கு, நெறையா படிக்கணும், நெறையா நம்ம நல்ல நேரம் எக்சர்சைஸ் பண்ணணும், நெறையா வந்து நம்ம வந்து உழைக்கணும் அப்டின்ட்டு டெய்லியும் வந்து நாம் பண்ண வேண்டிய ரொட்டீன் ஒர்க் வந்து பண்ணாம விட்டுர்றோம். அதனால தான் வந்து உனக்கு மலை போல தெரியுது. அதனால நீ சோர்வடைஞ்சிர்ற, படிக்கிறத நிப்பாட்டிர்ற, ஒர்க் அவுட் பண்றத நிப்பாட்டிர்ற. காரணம் வந்து அடுத்தவங்க மேல அடுக்குற அப்டின்ட்டு அந்த ஜென் துறவி சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஐயா, என்ன ஐயா சொல்றீங்க? நான் சொல்றேன் நல்லா கவனி. நீ ஃபர்ஸ்ட் நாள் தண்ணி ஊத்துனியா? ஊத்துனேன். 2வது நாள் தண்ணி ஊத்துனியா? ஊத்துனேன். 3வது நாள் ஊத்தும்போது உனக்கு வெறுப்படிச்சுச்சா? ஐயோ! நான் ஏன்டா தண்ணி ஊத்துறோம், எதுவுமே வரலையேன்ட்டு. அதான் இது மாரி தான் உன்னோட காரியத்திலயும் வந்து உனக்கு சோர்வு தட்டும், வெறுப்படிக்கும். அந்த மாரி நேரத்தில வந்து நீ கன்சிஸ்டன்ஸியா டெய்லியும் உன்னோட பார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வேலையும் நீ பண்ணிட்டு வரும்பொழுது, ஒரு நாள் அடைவில அது உன்னோட பழக்கவழக்கமா ஆயிரும். அது உன்னோட லைஃப் ஆயிரும். அப்படிங்கிற பொழுது நீ எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ அதில வந்து வெற்றி பெறுவ. படிப்பா இருந்துச்சுன்னா, 1 வருஷத்துல நீ என்ன எக்ஸாமுக்கு வேணாலும் நீ கிளியர் பண்ணலாம். 1 வருஷம் நீ கன்சிஸ்டன்ஸியா நீ படி. அதே மாரி நீ ஒர்க் அவுட் பண்றதா இருந்தாலும் சரி, 1 வருஷம், 6 மாசம் டெய்லியும் பண்ணு. டெய்லியும் பண்ணு. நீ 10 நாள்ல உடம்ப குறைக்கிறேன், 30 நாள்ல உடம்ப குறைக்கிறேன், 6 மாசத்துல உடம்ப குறைக்கிறதெல்லாம் வேண்டாம். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே போங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம எடுத்துக்கொண்ட காரியத்த வந்து கொஞ்சமானாலும் டெய்லியும் ரொட்டீனா பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு மலை போல இருக்கிற நம்மளோட அந்த பாரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே நம்ம வரும் பொழுது அது எளிதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம தேர்வாயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஜென் துறவி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்ணுறான், டெய்லியும் வந்து ஒரு 10 பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறான். டெய்லியும் 1/4 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான். டெய்லியும் வந்து பார்த்துட்டோம்னா தண்ணி செடிகளுக்கு தண்ணியை ஊற்றுறான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கில்லை வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து டெவலப் வளர்த்துக்கிறான், கற்றுக்கிறான். ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதா இருந்தாலோ, ஒரு டைப் ரைட்டிங்கோ, இது மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவன் கற்றுக்கிறான். ஸோ இதை அவன் டெய்லி ரொட்டீனாக டெய்லியும் ஒரு 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 1 இயருக்கு வந்து அவன் பண்ணும் பொழுது அவன் ஹெல்த் லெவல்லையும் ஸ்ட்ராங் ஆகிடுறான், உடல் அளவுலையும் ஸ்ட்ராங்கு. அவன் எடுத்துக்கொண்ட காரியத்தில் எக்ஸாமை கிளியர் பண்ணி அவன் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுறான். நிறைய ஸ்கில் டெவலப் ஆயிடுது. ஸோ முன்னே இருந்ததை விட அவன் இன்னும் அட்வான்டேஜாக மாறிடுறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நாம் டெய்லியும் நமக்கு கொடுத்துருக்க அந்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிச்சுட்டே போனோம் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிவிடுவாய் அப்படின்ட்டு அந்த ஜென் துறவி அவர் வந்து சொல்கிறாங்க. இது புத்தரும் சொல்லியிருப்பாங்க. சிந்தை எதுவோ அதுவாகவே நீ ஆகிறாய். அதனால் மாணவர்கள் யாரும் வந்து சோர்வடைய வேண்டாம். இன்னும் காவலர் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு வந்து குறுகிய நாட்கள் தான் இருக்குது. ஸோ எந்த விதமான ரீசனும் சொல்லாமல் காரணம்